காரணம் தான் தெரியுமே. உன் அம்மாவுக்காக பழி வாங்க வந்திருக்க, அதானே? நீ நினைச்ச மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டியே மாயா. தனா லைஃப்ல இருந்த சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு. அவளை அந்த கதிருக்கு போய் கட்டி வச்சிருக்க. இல்ல சீனு, அதுக்கான காரணம் என்ன? அவன் வந்து தனாவை லவ் பண்றேன்னு கெஞ்சிருப்பான். உடனே நீங்க காதல சேர்த்து வைக்க பாத்தீங்க, அதானே? அப்படி ஒரு மொக்க ரீசன் தானே சொல்ல போற? அவன் லவ் பண்ணா மட்டும் போதாது. தனாவுக்கு பிடிச்சு நீ இதை பண்ணியிருந்தேன்னா நானும் உன் கூட நின்றுப்பேன். ஆனா தனா கார்த்திகை லவ் பண்றான்னு தெரிஞ்சும் நீ இதை பண்ண பாத்தியா? இதுலயே தெரியல உனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு. உன்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், அந்த கதிரை நம்பாத, அவன்கிட்ட பேசாதன்னு. ஆனா எல்லாத்தையும் மீறி அவனுக்காக நீ இப்படி பண்ணிட்டேல. அந்த அளவுக்கு அவன் உனக்கு முக்கியமா போயிட்டான். அவனை என்ன ஒரு 3 மாசம் உனக்கு தெரியுமா? அதுக்குள்ள அவன் உனக்கு பெருசா போயிட்டானா? சரி, ஓகே, நடந்த எல்லாத்தையும் விட்டுறலாம். உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேல்ல, அப்படி என்ன நியாயம் வச்சிருக்க? உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், சொல்லு. நான் கேக்குறேன், சொல்லு. நியாயம் இருக்கு சீனு, ஆனா அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. தனாவோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன். உன்னால சொல்ல முடியாது மாயா, ஏன்னா நீ நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. அது கரெக்ட்னு எல்லாரையும் நம்பவும் வைக்கிற. ஆனா முன்னாடி உன்னை நம்பி எல்லாரும் ஏமாந்துருக்கலாம். இப்ப யாரும் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. நானும் நம்ப போறது இல்ல. தனா லைஃப், என் லைஃப், இப்படி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இங்க பாரு, இதுக்கு மேல நீ செய்யறதுக்கு எதுவும் இல்ல. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யறியா? என்கிட்ட வந்து இனிமே பேசவே பேசிடாத. என்ன நிம்மதியா இருக்க விடு. பெரியம்மா, நீங்க இப்படி... அவரு கோவம் எத்தனை நாள் இருக்க போகுது? நீ இதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாத. என்னால தானே இதெல்லாம். உன்னால எதுவும் இல்ல. நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, தன வாழ்க்கைக்காக நீ பண்ண விஷயம் உன் வாழ்க்கையும் பாதிச்சிருக்கு. உங்க வாழ்க்கையும் தான் பெரியம்மா. உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாம நினைக்கல. நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க. அவரோட கோவத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். காலம் எல்லாத்தையும் மாத்திடும். உண்மை தெரிஞ்சா இப்பவே கூட புரிஞ்சுப்பாரு. ஐயோ பெரியம்மா, என்னைக்குமே இந்த உண்மை பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது. உன் பயம் எனக்கு புரியுது மாயா. அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். சரி, இந்த உண்மையை சொல்லாமையே பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனா 3 பேர் வாழ்க்கையையும் சரி பண்ற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. இப்போ உனக்கு இருக்கிற கடமை சீனு மனசை மாத்துறதுதான். அவன்கிட்ட பேசி புரிய வை. உன் வாழ்க்கையும் தனா வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும் மாயா. எனக்கு அது போதும். நீ போய் சீனு கிட்ட பேசு போ. என்னங்க, காஃபி? பத்மா, பத்மா. அண்ணா சொல்லுங்க அண்ணா. நான் உன்கிட்ட தானே காஃபி கேட்டேன். எதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா? எனக்கு நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணா. அண்ணா இந்தாங்க அண்ணா.
மச்சானை இன்னைக்கு தானே கூட்டிட்டு வரலான்னு சொன்னாங்க. ஆமாண்ணே, சீனு கூப்பிட போயிருக்கான், கூட்டிட்டு வந்துருவான். ம். என்னம்மா அண்ணன் இப்படி இருந்தாருன்னா எப்படிம்மா? என்னை என்னடி பண்ண சொல்ற? ஏய் நெல்லு. ஏய், நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி பண்ணிட்டியே, எல்லாம் உன்னாலதான். என் பிள்ளையும் ஜானகியும் ராமர் சீதா மாதிரி ஒன்னா இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாரு. உங்க 2 பேருக்காகவும் பேசி இன்னைக்கு ஜானகி அவ வாழ்க்கையை இழந்துடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இது எல்லாத்தையும் இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி இவங்க யோசிச்சிருந்திருக்கணும். அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இது தேவைதான். அண்ணன் பேச்ச மட்டும் கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உன்னால என்னெல்லாம் இவங்க கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல.